லைட்டிங் ஆகட்டும், இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுறது உங்களோட ஒருத்தரோட முடிவு தானா? இந்த படத்துக்கு மட்டும் இல்லை, ஓவராலாக இது ஒரு, ஏன்னா 25th ஃபிலிம்னால அத்தனை பேர்த்தோடைய நேமும் அதில் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா அதுதான் நான் உங்களுக்கு கொடுக்குற என்னோட ஒரு ஹாப்பினஸ்ஸாக நான் அதுதான் நினைக்கிறேன். பாதைன்ற படம் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட 25th ஃபிலிம்னு நீங்கள் சொல்கிறீங்க, அதுக்கு ஃபஸ்ட்டு கங்க்ராட்ஸ். அப்புறம் 25 ஃபிலிம்ஸ் எடுக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்காக நீங்கள் எவ்வளோ மெனக்கெட்டிருப்பீங்கன்றது உங்களோட பேச்சில் எனக்கு தெரியுது. நெக்ஸ்ட்டு என்னன்னா, உங்கள் டீமில் மொத்தம் எத்தனை பேர் இருக்கீங்க? இப்போ கேமராமேன்ஸ் ஆகட்டும், இப்போ லைட்டிங் ஆகட்டும், இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுறது உங்களோட ஒருத்தரோட முடிவு தானா? இல்லை நீங்கள் யார்ட்டையாவது ஷேர் பண்ணி இந்த ஸ்டோரி இப்படி தான் பண்ணலாம் அப்படின்றது எதாவது கேட்பீங்களா? உங்களுக்கு ஒரு வெல்விஷர்ன்னு இருப்பாங்களே இந்த ஸ்டோரி சம்மந்தமாக, அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா? உங்கள் ஸ்டோரி டிஸ்கஸ் ஷேர்ட்ட பண்ணுவீங்க அதிகமாக? ஒரே ஸ்ட்ரெச்சில் இவ்வளோ கேட்டிங்க. ஃபஸ்ட்டு வந்து டீமில் எத்தனை பேருன்றது கேட்டிருந்தீங்க. டீமில் வந்து பார்த்தா கணக்கே இல்லை. நீங்கள் டைட்டில் கார்டில் பார்த்துருப்பீங்க, மொத்தமாக ஒரு நிறைய வந்து லிஸ்ட் ஆஃப் மெம்பர்ஸோட ஆர்டிஸ்ட் அண்ட் டப்பிங் ஆர்டிஸ்ட்லாம் போட்டிருப்பேன். அவங்க எல்லாமே தெரியும் என் கூட ஒர்க் பண்ணவங்க தான். எனக்கு வந்து நிறைய பேர் இந்த படத்துக்கு மட்டும் இல்லை, ஓவராலாக இது ஒரு, ஏன்னா 25th ஃபிலிம்னால அத்தனை பேர்த்தோடைய நேமும் அதில் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் மெனக்கெட்டு யார் யார் இருக்காங்க இது வரையும் மொத்த படத்தோட ஆர்டிஸ்ட் யார் யார் பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு படத்துக்கும் எடுத்து யாரையும் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றக்காக எல்லாத்தோட பேரையுமே வந்து வரிசையாக இது பண்ணேன். ஏன்னா அதுதான் நான் உங்களுக்கு கொடுக்குற என்னோட ஒரு ஹாப்பினஸ்ஸாக நான் அதுதான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இது வரையும் ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தோன்னா ஒரு 70 பேராவது மினிமமாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அது எதனால் பண்ண 70 பேர் ஏன் அப்படின்னா, நான் சான்ஸ் கேட்டு போகும்போது எவ்வளோ அந்த ரிஜெக்ஷன் அப்படின்றது எவ்வளோ கஷ்டன்றது தெரியும். ஏதோ ஒரு இடத்துல நான் அப்படிலாம் இல்லை, யார் வந்தாலும் கூப்பிட்டா ப்ரோ எனக்கு நடிக்கிறதுக்கு ஏதாவது சான்ஸ் இருந்தால் கொடுங்க, சரி வாங்க வந்து நடிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லி உள்ளே விட்டுறது. சரி, அந்த ஒரு ஹாப்பினஸ் பார்க்குறோம்ல அவங்க ஃபேஸில். இப்போ நான் பண்ணுறது மூலயமா இன்னொன்று என்னென்னா, என்னுடைய அதில் பர்சனலாக எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட 4 பேர்கிட்ட நல்லா இருந்துச்சுன்னா போய் ரீச் ஆகும் அல்டிமேட்டாக. அது ஒன்று. இன்னொன்று, அவங்களுக்கு அது ஒரு ஹாப்பினஸ். அது இப்போ நான் போய் இங்கே பாருங்கள் நான் ஒன்று பண்ணியிருக்கேன், இப்போ எத்தனை வருஷம் ஆனாலும் அவங்களுக்கு கல்யாணம் ஆகி நாளைக்கு குழந்தை பிறந்து நாளைக்கு பேரம்பேத்தி ஆனாலும் யூடியூப்ன்றது என்றைக்கும் நீ இருக்க போகிறது தான். ஸோ அப்போ அவங்களுடைய ஒரு இதுக்குமே வந்து நான் இப்படிலாம் பண்ணியிருக்கேன் அப்படின்றது ஒரு ஹாப்பினஸ்ஸாக காமிப்பாங்க. அது ஒன்று. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த சினிமாட்டோகிராஃபி டிஓபி எல்லாம் பண்ணுறது மேக்ஸிமம் நான் என்ன பண்ணுவேன்னா, கேமரா ஆங்கிள்ஸ் எல்லாமே நான் தான் பார்ப்பேன். ஸ்மார்ட்டில் இருக்கிறவங்கள தான் ஷேர் பண்ணி கேமரா பார்த்துக்குவாங்க. நான் வந்து ஃப்ரேம் எப்படி இருக்கணும் என்ன மாதிரி இருக்கணுன்ற செட் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவேன். ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறது, இந்த டேர்ன் பண்ணுறது, ஏதாவது ஷார்ட்டுக்கு மூவ் பண்ணோம் அப்படின்னா அது எல்லாமே வந்து டீமில் இருக்கிறவங்க தான் பார்ப்பாங்க ஃபுல்லாக. ஸோ லைட் அப்படிலாம் கிடையாது, வைப்பேன். இப்போ நான் வந்து எந்த மாதிரி யோசிப்பேன் அப்படின்னா, நான் படம் பார்க்குறேன், அந்த ஷார்ட் பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ அழகாக இருந்தால் அது நல்லாயிருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும். இப்போ அதுவும் வந்து நீங்களே டிசைட் பண்ணிப்பீங்க முன்னாடியே, இந்த இடத்துல இந்த ஸ்க்ரீன் வந்து இப்படி தான் இருக்கணும், நீங்களே ஆங்கிள் ஃபிட் பண்ணிட்டு அவங்க கிட்ட கொடுத்து நீங்கள் போய் ஆக்ட் பண்ண எல்லாம் இமேஜினேஷன் தான். முன்னாடியே படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே மியூசிக் ஓஎஸ்டி நிறைய ரெடி பண்ணி வச்சுட்டேன். அந்த ஓஎஸ்டியில் தான் அந்த இமேஜினேஷனே காப்பிரைட் மியூசிக்ஸ் தான். ஏன்னா சொந்தமாக மியூசிக் பண்ண முடியாது. இன்னொன்று மானிட்டைசேஷன் நமக்கு வரல. இப்போது காப்பிரைட் மியூசிக், இப்போ காப்பிரைட் மியூசிக் யூஸ் பண்ணாலும் அதிகபட்சம் என்ன பிரச்சனைனா, காப்பிரைட் கிளைம் தான் நம்மளுக்கு கேட்பாங்களே தவிர்த்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் வராது. ஸோ வீடியோவாக நம்ம யூஸ் பண்ணும்போது தான் ஸ்ட்ரைக் வரும். இப்போ இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது கிளைம் தான் வரும். இப்போ எனக்கு மானிட்டைசேஷன் வந்து எனக்கு ஆகலை. நான் வந்து எதுக்காக அந்த ஒரு மியூசிக் வச்சா இது ஒர்க் ஆகும்னு தெரிஞ்சு நான் ஏன் அந்த குவாலிட்டியை கம்மி பண்ணோம். அது வரும்போது நான் வேணா ஃபியூச்சரில் பார்க்கலாம். இப்போ மானிட்டைசேஷன் ஆச்சு, எனக்கு அது முன்னே ரெவன்யூ வருது அப்படின்னா நான் அதை பற்றி யோசிக்கலாம். இப்போ அதை பற்றி யோசிக்கிறதுக்கு உண்டான அவசியம் இல்லை. அது வாய்ஸ் எடுக்கிறோன்னா ஃபெமிலியரான படத்தில் இருந்தாலும் மேக்ஸ் எடுக்க மாட்டோம். இந்த சின்ன சின்ன படம் நம்மளுக்கு அதிகமாக பழக்கப்படாத மியூசிக் எடுக்கும்போது தான் ஆடியன்ஸோடையும் கொஞ்சம் கனெக்ட் ஆக முடியும். இப்போ நிறைய பேர் தப்பு என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபெமிலியரான படத்தை மியூசிக் என்ன சொல்கிறது, ஒரு ஹீரோயிஸாக காமிக்கணுமா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹுக்கும் பாட்டு இந்த மாதிரிலாம் எடுத்து போகும்போது அது குவாலிட்டியை கம்ப்ரமைஸ் பண்ணிடும். என்னன்னா அவங்க விஷனாக பார்க்கும்போது ரஜினி தான் அந்த இடத்துல, ரஜினி சார் மட்டும்தான் அந்த அவங்களுக்கு இமேஜினேஷன் ஆடியன்ஸுக்கு தெரியும், மீதி இருக்கிறவங்களும் தெரியாது. இப்போ இந்த படத்தில் யூஸ் பண்ண நிறைய என்ன படம்ன்றதே யாருக்குமே தெரியாது. உண்மையை சொன்னால் கல்வன் ஒரு படம் இருந்துச்சு ஜிவி பிரகாஷோடது, முக்கால்வாசி மியூசிக் அந்த படத்துலேருந்து எடுத்தது தான். அதே மாதிரி வேலைக்காரன் படத்துலேருந்து எடுத்த ஸோ அப்போ அந்த மாதிரி தெரியாத
மியூசிக்ஸ் எடுத்து பண்ணும்போது ஆடியன்ஸோட இன்னும் கனெக்ட் பண்ண முடியும், அந்த சீனை எலிவேட் பண்ண முடியும். இப்போ இவரும் இருந்தார், நாங்கள் 2 பேரும் ஒரு கான்டெஸ்ட் இப்போ போயிருந்தோம், அட்லி சாரோட அசிஸ்டன்ட் வந்திருந்தாங்க. ஸோ அவர் என்ன சொன்னார்னா, மியூசிக்ஸ் எல்லாமே படத்தை எலிவேட் பண்ணுது, இதெல்லாம் ஒரிஜினல் மியூசிக்கா இல்லை நீங்கள் ஓனாக கம்போஸ் பண்ணதா இல்லை காப்பிரைட்? நான் சொல்லிட்டேன் இல்லை சார் காப்பிரைட் தான் அப்படின்ட்டேன். ஸோ அப்போ அந்த இடத்துல அவங்களை ஏதோ ஒரு விஷயம் எலிவேட் பண்ணுது, ஒரு டேரக்டர் விஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கும்போது தெரியுதும் போது இட்ஸ் ஓகே ஃபைன் மூவ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. டிஸ்கஷன்னா ஒரே ஒருத்தர் இருக்கார், ரவி அண்ணன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார், என்னுடைய குரு. நீங்கள் வந்து எல்லாருமே நீங்கள் தான் வந்து பார்க்கணுன்றப்ப உங்களுக்கு சப்போர்ட் கண்டிப்பாக ஒரு ஆள் தேவைப்படும். கண்டிப்பாக. ஆனால் அதனால தான் அந்த டைம் இவங்கெல்லாம் வந்து நடிச்சு கொடுத்துட்டு எனக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு டைம் ஃப்ரேம் வந்து தேவைப்படும். ஏன்னா நான் ஒர்க்கும் பார்க்கணும், எனக்கும் வந்து ஆஃபீஸ் சைடில் இருக்கிற ப்ரெஷர்ஸும் இருக்கும். ஸோ அதுவும் ஹேண்டில் பண்ணணும். அதே மாதிரி இந்த வீட்டுக்கு வந்துட்டேன்னா வீட்டில் என்னோடய தாட் ப்ராசஸ் ஃபுல்லாக இதை நோக்கி தான் ஓடிட்டு இருக்கும். டெய்லி வந்தோடனே மினிமம் ஒரு 2 hours 3 hours ஆகுது ஒர்க் பண்ணுவோம். சொல்ல போனால் டார்கெட்னு ஒரு படம் பண்ணோம், ஆனால் படம் சரியாக போகலை. எனக்கே நைட் அவுட் எடுத்து பார்க்கும்போதே தெரிஞ்சுது சரி. ஆனால் அந்த படம் நான் மொத்தமாக இதாயிரும்னு நினச்சேன், ஆனால் ஆப்போசிட்னு நினச்சேன். 50-50 ரிசல்ட் வந்துச்சு. 50% ஒர்க் ஆயிடுச்சு, 50% ஒர்க் ஆகல. என்னன்னா அடுத்த நாள் வந்து இவர் டைரி படம் பார்த்துருக்கீங்களா? அவளை மிஸ்டர் மாதேஸ்வரன், இந்த கண்டக்டர் கேரக்டர் ஒருத்தர் நடிச்சிருப்பார். அவர் வந்து அருள்நிதி சாரோட ஃபிலிம்ஸ்லாம் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். இஸ் எக்ஸ் சேர்மேன் ஆஃப் டிஎம்கேயோட எக்ஸ் சேர்மேன் ஆஃப் ஹொசூர். ஸோ அவர் தான் வந்து லான்ச் பண்ணாங்க அந்த படம், ராகவேந்திரா தியேட்டரில் லான்ச் பண்ணாங்க. அடுத்த நாள் இது வாய்ஸ் வரல, ஃப்ரெண்டோட வாய்ஸ் ஒன்று வரல. நைட்டு 1 மணிக்கு கூப்பிட்டு மச்சி வேணும்டா டப் பண்ணி கொடுறா, நைட்டு தூங்கிட்டு இருந்தான், ஏன்டா இப்படி பண்ண. அப்புறம் அவன் எழுந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணி நைட்டு ஃபோனில் டப் பண்ணி எனக்கு அமுச்சு விட்டான். நைட்டு ஃபுல்லாக தூங்கல, 4 மணிக்கு தான் அவுட் எடுத்து ஃபைனல் காப்பி பார்க்குறேன். அப்போ தான் கொஞ்சம் பதட்டமாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸ்டோரி டிஸ்கஷனுக்கு ரவீன இருக்காரு. ஸோ அவர் தான் மேக்ஸிமம் கதையில் வந்து இன்வால்வ் ஆகும். இதுதான் சார்.